வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா கழுகுமலை பேரூராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி கோயிலை பத்தி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். கோயிலினுடைய சிறப்பு அம்சம் வந்து இது வந்து குடவரகு கோயிலாகும். திருமண தம்பதிகள் வந்து முதல்ல இங்க வந்து நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு போகும்போது நம்ம குடும்பம் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமா விசேஷமா இருக்கும் அப்படின்றாங்க. அப்படியே முருகன் மேல ஒரு பாட்டை பாடிடலாமா? எங்க வடிவேலா நீ தங்க வடிவேலா, இந்த ஏழை முகம் பாருமையா கந்த வடிவேலா. எங்க வடிவேலா நீ கந்த வடிவேலா, இந்த ஏழை முகம் பாருமையா கந்த வடிவேலா. கல்லிலே நடந்து வந்தோம் கால் கடுக்க பாடி வந்தோம், கல்லிலே நடந்து வந்தோம் கால் கடுக்க பாடி வந்தோம், சொல்லிலே உனை வைத்து சுகம் என்று நம்பி வந்தோம். கண்ணே கதிர்வேலா நீ கழுகுமலை குமரா, வள்ளலாக வருவாய் நீ வருவாய் இது சமயம். எங்க வடிவேலா நீ தங்க வடிவேலா, இந்த ஏழை முகம் பாருமையா கந்த வடிவேலா. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த முருகன் கோயிலினுடைய தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தினுடைய சிறப்பு வந்து எந்த காலத்திலும் தண்ணி வந்து வத்தாது. கோடை நேரத்திலையும் சரி, எந்த நேரத்திலும் சரி தண்ணி வத்தாது. இந்த தெப்பக்குளத்துல நீராடி முருகனை தரிசிக்கும் போது செவ்வாதசம் நீங்கும். திருமணமாகாம இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஆகையினால இந்த முருகனை வந்து முருகனை கும்பிட்டு முறையிட்ட வேருக்கு முற்றிலும் வினை தீருமே கந்தா. முருகனை கும்பிட்டு முறையிட்ட வேருக்கு முற்றிலும் வினை தீருமே கந்தா, முற்றிலும் வினை தீருமே. அந்த முருகனை நம்ம மனசார உருகி வழிபடும் போது அனைத்து நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கிரகங்கள்லாம் விலக்கி விடுவார். அப்படி இது ஒரு சிறப்பு அம்சமான ஒரு கோயில். இந்த கோயில்ல வந்து கோவில்பட்டியில இருந்து 22 கிலோமீட்டர் வரும். இந்த கோயில்ல வந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து வழிபட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கோயில் உள்ள வந்துட்டோம். இதான் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய நுழைவாயில். சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா, சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம். வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை மஞ்சள் பட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பிரதிபலனாக இருக்கும். வீட்டில் வந்து செல்வ போகமாக இருக்கும், பண வர அதிகரிக்கும். இதை மனசில் வச்சுட்டு இங்கே வந்து இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை அன்று வழிபாடு பண்ணுங்க. அடுத்து நம்ம உள்ள பார்க்க போறது வந்து முருகன் கோவில் உள்ள இருக்கக்கூடிய அகிலாண்ட ஈஸ்வரி அம்மா. அம்பாள் மேல ஒரு பாடல், அழகான பாடல். அகிலாண்ட ஈஸ்வரியே வருவாயம்மா, உந்தன் திருப்பாதம் தொழுதோம் அருள் தருவாயம்மா. அகிலாண்ட ஈஸ்வரியே வருவாயம்மா, உந்தன் திருப்பாதம் நான் தொழுதோம் அருள்வாயம்மா. அம்மா அம்மா அம்மா. ஓம் சக்தி பராசக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உன் பாதம் நான் தொழுதும் ஓடிவா முருகா. ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உன் பாதம் நான் தொழுதும் ஓடிவா முருகா. மானே மரகதமே ஓடிவா முருகா நீ மல்லிகப்பு செண்பகமே அடிவா கந்தா. ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உமையவள் தன் மகனே ஓடிவா முருகா. அந்த 64 நாயன்மார்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாயன்மார்கள் தான் இதில் வரிசையாக இருக்காங்க. முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டோம். பார்க்க சொல்லிக்குதையா பழனி மலை எங்கு பக்கம் இருக்குதையா இடும்ப மலை. கண்ணை பறிக்குதையா கடம்ப மலை எங்கு காட்சி கொடுக்கவனாவே முருகன். பார்க்க சொல்லிக்குதையா பழனி மலை நமக்கு பக்கம் இருக்குதையா கழுகு மலை. கண்ணை பறிக்குதையா கடம்ப மலை எங்கு காட்சி கொடுப்பவரா வேல் முருகன். ஓங்காரம் மாணவனே ஓ முருகா உன்னை ஓடி வந்து நான் தொழுதேன் வா முருகா. பக்தியுடன் பாட வந்தேன் பால முருகா எங்களை பாதுகாக்க வந்திடவே வா முருகா. பார்க்க 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 சொல்லிக்குதையா பழனி மலை இங்கு பக்கம் இருக்குதையா கழுகு மலை. கண்ணை பறிக்குதையா கழுகு மலை இங்கு காட்சி கொடுப்பவனா வேல் முருகன்.